Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வந்தாச்சு The Chennai Silks மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பெண்ணியத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஒரு விளக்கேத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா நான் கையெடுத்து கும்பிடுறேன். சாட்சிகளாக வந்த அந்த சிங்க பெண்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். பெண்களை தான் தவறு சொல்லுவாங்க. ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் வரும் அப்படின்னு. அவங்க ஏன் தனியா போனாங்க? கூப்பிட்டா நீ போவியா அப்படின்னு காதல் வார்த்தை சொல்லி ஏமாந்து போயிருக்கலாம். ஆமாங்க, பண ஆசைக்காக சிலர் போயிருக்கலாம். பெண்ணுடைய தவறாக கூட அது இருக்கலாம். போனது மட்டும்தான் தவறு. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க வந்து வரவே இல்லை, இந்த வளையத்திலேயே வரல அப்படிங்கிற தேரியெல்லாம் இருக்கு. குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில், ஆனா அதோடைய விசாரணை நடந்தது திமுக ஆட்சி காலத்துல. 4 வருஷமா திமுக தான் ஆட்சியில இருக்கு. ஒரு முக்கியமான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கலையோ அப்படின்னு நம்ம வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 90 நாட்களுக்குள்ள நீதி கிடைக்கக்கூடிய வழிவகையை செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கும். மக்களுக்கு கேட்க பிடிக்குங்கிறதுனால இந்த கருத்தை சொல்லியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி கேஸ்ல வீடியோலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு சிபிஐக்கு நேரம் ஆகும். எல்லாத்த விட தப்பிக்கவே முடியாத அளவுக்கு குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். குற்றவாளிகள் டெக்னிக்கலா வெளியே வந்துருவாங்க. விஜய் அவர்களை வந்து அரசியல் தலைவரா நம்ம வரவேற்கிறோம். ஆனா அவருக்கு வந்து வழிகாட்டுதல் சரியா இல்லைங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து. கரெக்டா இருக்கணும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கும்போது பிறல் சாட்சியே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பெண்ணியத்தின் ஒரு சான்றாக பொள்ளாச்சி விஷயம் நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கும், பணம் கொடுக்குறேன்னு ஆசை சொல்லியிருப்பாங்க, கெஞ்சி இருப்பாங்க, கொஞ்சி இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, எல்லா விதமா குற்ற உணர்ச்சியை தூண்டி இருப்பாங்க. உன்னால இவங்களுடைய வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா மிரட்டல் வந்திருக்கும். 6 வருஷத்துல மிரட்டுறதுக்குன்னே இவ்வளவு நேரம் இருக்கு. ஒருத்தர் கூட பின்வாங்கலங்கிறது அவங்களுடைய வலிய மீறி அவங்களுடைய தைரியத்தை கட்டுது. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். உடனே எல்லா குற்றமெல்லாம் நிக்குமான நிக்காது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுக அதிமுக 2 பேருமே கிளைம் பண்றாங்க. நீ திருட நான் திருடன், 2 பேரும் திருட அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துக்கிறாங்களே தவிர இதுல அவங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? பொள்ளாச்சி அந்த சம்பவம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. 2019 அப்போ வைரல்னு ஒரு டேர்மே இல்லை. அப்பவே வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டது, பூதாகரமா இருந்தது. அதனுடைய தீர்ப்பு இப்போ சமீபத்துல வந்திருக்கு. முதல்ல இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதுல நிறைய கருத்துக்களும் பேசுறாங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். நீதிபதி நந்தினி அவர்களுடைய தீர்ப்பு மகிழா நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை முழு மனதாக வரவேற்கிறேன். இதை வந்து மனசுல வந்து ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. நான் இந்த பொள்ளாச்சி விஷயம் வெளியே வரும்பொழுது எவ்வளவு ஃபீல் பண்ண அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே அந்த கோபத்துடைய அந்த ஒரு ரிமைண்டர் வந்து மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் போட்டா, அதுவும் ஹை ப்ரொஃபைல் கேஸ் போட்டா அதுல வந்து நியாயம் நீதி கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒண்ணு கிடைக்காது, அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விடும். இல்ல அதுல சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸை வந்து மிரட்டி அவங்கள வந்து பிறழ வச்சிருவாங்க. இல்ல பல வருடம் கழிச்சு அதுல வந்து நீதி கிடைச்சாலும் அது டைல்யூட் ஆகி அதனால யாருக்கும் எந்த பெரிய மாற்றமும் வாழ்க்கையில வராது அப்படிங்கிற மாதிரி வருங்கிற சில ஐயங்கள் எனக்கு இருந்தது. நிர்பயா கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சுதான் ஒரு தீர்ப்பு வருது. அவங்க வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்க அப்பீல் போடுறாங்க. அப்புறம் கடைசியில தான் 12 வருஷம் கழிச்சுதான் தண்டனை கிடைக்குது, தண்டனை நிறைவேறுது. தீர்ப்பு இல்லை, தீர்ப்பு வருது, பட் அப்பீலுக்கு மேல. ஸோ அப்போ நிர்பயாவுக்கு கிடைக்காத காலத்தே கிடைக்காத நீதி நம்முடைய பொள்ளாச்சி விக்டிம்ஸ்க்கு கிடைக்கணுங்கிற கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன மாதிரி எல்லாருமே இருந்திருப்பாங்க. 6 வருடத்துக்குள்ள ஒரு சரியான ஒரு நல்ல கண்டிப்பான தீர்ப்பு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட். 9 பேரையும் குற்றவாளிகள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சாகும் வரை சிறை அப்படிங்கிற தண்டனையை கொடுத்துருக்கிறத நான் வரவேற்கிறேன். அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் எதுக்கு உட்காந்து அரசு செலவில் சோறு கொடுக்கணும், அவங்க எல்லாரையும் வந்து இப்போவே போட்டு தள்ளுங்க, இல்லைன்னா அப்பீல் மேலே அப்பீல் போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இது ஓரளவுக்கு உண்மை. இதுக்கு நான் ஓரளவு ஒத்து போகிறேன். ஆனா இந்திய சட்டத்துல வந்து தீவிரவாதிகள் மிக பயங்கரமான குற்றவாளிகள், அதாவது கொலை அல்லது பாலியல் வன்முறையிலேயே மிக வன்முறையுடன் கூடிய மிகவும் கொடுமையான பாலியல் குற்றங்களுக்கு மட்டும்தான் வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த பாக்ஸோ சிறுமிகளை அழிப்பது அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அடல்ட்ஸ் இன்வால்வா இருக்கும் பொழுது வந்து மரண தண்டனைங்கிறது வந்து இந்திய சட்டத்துல ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த குற்றம் செய்தவர்களுடைய குடும்ப பின்னணி, சூழல், வயது இதெல்லாம் கணக்குல கொண்டு தான் இந்த தீர்ப்பை வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். எஸ், இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப தீர்ப்பு தண்டனை வழங்கப்பட்ட 9 பேர்ல பலரும் வந்து நல்ல வசதி படைத்து, நல்ல ஒரு வசதியான பின்னணி, ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான இது இருக்கிற ஆட்கள். அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம இதை பேசுறதை நிறுத்திடுவோம்ல, அப்போ வந்து அவங்க திருப்பி அப்பீலுக்கு போவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 அதை தண்டனையை குறைச்சிக்குவாங்க. இப்போ சாகும் வரை சிறைங்கிறத குறைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு நன்னடத்தைன்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் சமூகத்துல நிறைய இடங்கள்ல இருந்து என்கிட்ட பேசினாங்க. பிரபல அரசியல் தலைவர்கள் கூட தனிப்பட்ட முறையில பேசும்பொழுது, இது என்ன, இதெல்லாம் வந்து இது வெளியே வந்துருவாங்க, இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குது, பணம் இருக்குது, வெளியே வந்துருவாங்கன்னு அரசியல் தலைவர்களே என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில அங்கலாய்ச்சி கேட்டாங்க. அந்த டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் அப்படி ஒரு விஷயம் தானே நம்ம தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னொரு வியூ அப்படின்றது, இப்போ 9 பேருமே குற்றவாளிகள், கடுமையான தண்டனை தான், 4 ஆயுள் 5 ஆயுள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இதை தாண்டி இன்னுமே இது ஃபுல்ஃபில் ஆகலை, இன்னுமே சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள நோக்கியும் வந்து இந்த தண்டனைகள் பாயணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தண்டனை வந்து இன்னைக்குங்க, தீர்ப்புங்கிறது 6 வருஷம் கழிச்சு. குற்றம் நடந்தது வந்து 2019ல. அப்போ அன்னைக்கு வந்து எத்தனை பேர் மேல போலீஸ் கேஸ் போடுறாங்களோ அத்தனை பேர் மேலதான் இன்னைக்கு வழக்கு நடத்த முடியும். சோ உங்களுடைய கேள்வி வந்து இன்னைக்கு சில குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத விட, அந்த கேள்வி என்ன தெரியுமா, எல்லா குற்றவாளிகளும் பிடிக்கப்பட்டார்களா, எல்லா குற்றவாளிகளும் சட்டத்தின் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்விதான். இந்த கேள்வியும் இது இன்னைக்கு நேத்து இல்ல, 6 வருஷமா இந்த கேள்வியும் தொக்கிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க வந்து வரவே இல்லை, இந்த வளையத்திலேயே வரல அப்படிங்கிற தேரியெல்லாம் இருக்கு. என்ன சொல்றது, இந்த வரைக்குமாவது இந்த கேஸ்ல தான் அரசியல் பின்புலத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்த அளவுக்கு சிபிஐக்கு உடனடியா மாற்றப்பட்டு இந்த அளவுக்காவது துரிதமான ஒரு நீதி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான்லாம் வந்து ஆசுவாசப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்திய பீனல் கோடுடைய இது இல்லைங்களா, பிரின்சிபல். அந்த வகையில டைரக்ட் ஆதாரங்கள், டைரக்ட் எவிடன்ஸ் இல்லாம, நேரடி ஆதாரம் இல்லாம குற்றத்தில் பங்கு இருந்தவர்கள், இல்ல குற்றத்துக்கு ஒரு பேக்கப்பா இருந்தவங்க, இன்டைரக்டா ஆனா பெரிய காரணமா இருந்தவங்க, இப்படி யாராச்சும் வந்து குற்றப்பத்திரிகைக்குள்ள அந்த வளையத்துக்குள்ளேயே வராம இருந்திருக்கலாம். ஏன்னா ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம். போலீஸை வந்து சிபிஐயையும் போலீஸையும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன் அதை சொல்றேன்னா, குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில், ஆனா அதோடைய விசாரணை நடந்தது திமுக ஆட்சி காலத்துல. 4 வருஷமா திமுக தான் ஆட்சியில இருக்கு. சோ ஒருவேளை அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது 9 பேரை தவிர வேற யாராவது இன்வால்வ்னா, அப்போ வந்து ஏதோ பிரஷர், நம்ம தேரியா சொல்றோம், இதை நம்ம உண்மை சொல்ல தேரியா ஒரு பிரஷர் இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சா கூட இன்னும் 4 years அடுத்த ஆட்சி காலத்துல இருக்கு. ஸோ இது வந்து போலீஸுக்கு வந்து கண்டிப்பாக அப்புறம் கூட தே கேன் டூ ரைட். ஒன்று. ரெண்டாவது,
சிபிஐக்கு கேஸ் மாறிடுச்சு. சிபிஐயை பொறுத்த வரைக்கும் நான் முழுசா நம்புறேன். அவங்க வந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சிபிஐக்கும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது. அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அதை நான் நல்லாவே நம்புறேன். ஸோ எங்கேயோ ஒருத்தருக்கு வந்து தண்டனை கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, ஒரு முக்கியமான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கலையோ அப்படின்னு நம்ம வந்து தியரைஸ் பண்றதை விட, இப்போ 9 பேருக்கு மிக மிக வன்மையான ஒரு தண்டனையை கொடுத்த தீர்ப்பின் மூலமாக தமிழக பெண்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டை கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு நம்ம அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இது இந்த நிமிஷத்துக்கு இது அப்பீலுக்கு போகுதான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்பீலுக்கு போனா கூடங்க 4 ஆயுள் தண்டனையை 3 ஆயுள் தண்டனையா குறைக்கலாம். முழுசாலாம் வந்து ரிமூவ் பண்றது வந்து ரொம்ப அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸு இது வந்து திருப்பி கம்யூட் பண்றினா கூட இது பெரிய பேசு பொருளா ஆகும். ஸோ ஐ டோன்ட் திங்க் அப்படிலாம் நடக்காதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல நிறைய கருத்துக்கள் தொடர்ச்சியா பேசப்படுது மேம். இந்த 6 வருஷம் அப்படின்றதே வந்து ஒரு லாங் டியூரேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது தேவையானது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் முழுமையா விசாரிச்சு ஒரு தண்டனை அப்படின்ற ஒரு நகர்வுக்கு வரும்போது இவ்வளவு கால அவகாசம் தேவைன்னு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. இல்ல, இன்னும் இந்த டியூரேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். குழந்தைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 90 நாட்களுக்குள்ள நீதி கிடைக்கக்கூடிய வழிவகையை செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர் வந்து மக்களுக்கு கேட்க பிடிக்குங்கிறதுனால இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. அதான் நான் நினைக்கிறேன். அது பாசிபிளா 90 டேஸ்? பட் நிறைய பேருடைய வாய்ப்பு இல்லை. அதாவது எங்க அது 90 டேஸ்க்குள்ள ஒரு வழக்கை வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பண்ண முடியும்னா, நமக்கு நம்ம கண்ணெதிர ஒரு குற்றம் நடந்து அதுல விசாரணைக்கு அவசியமே இல்லை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல செய்ய முடியும். ஒரு அஜ்மல் கசாபை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நீங்க ஏன் இத்தனை நாள் ட்ரையலுக்கு இழுத்தடிச்சிங்கன்னு நம்ம கேட்டா நியாயம் நம்ம கேட்குறோம். அஜ்மல் கசாபுக்கு கூட ஜனநாயக முறைப்படி ஒரு வழக்கறிஞர் வைத்து அவனுக்கு கூட ஒரு ட்ரையல் நம்ம போயிருக்கிறோம் இந்த நாட்டில். அவனுக்கெல்லாம் என்ன தெளிவா தெரியுது. சுட்டுக்கிட்டு இருக்கான் மும்பையில், விக்டோரியா டெர்மினஸ்ல போய்கிட்டு இருக்காங்கிறது அன்னைக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ், சட்டத்துக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்ம சட்டத்தையும் பார்க்கணும், அதை விட அதிகமா நீதியை பார்க்கணும். இன்னொரு ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல அதை குறிப்பிட்டு எதுன்னு சொல்ல விரும்பல, ஆனா உங்களுக்கே நான் சொல்லும் போது புரிஞ்சிடும். இன்னொரு இடத்துல ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் இன்னொரு அண்டை மாநிலத்துல அவங்கள வந்து 4 பேர் கூட்டு பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க. அதுல வந்து அந்த பெண் இறந்துருச்சு. ஆனா இறக்கும் தருவாயில அது வந்து எனக்கு ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு அது மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறங்கிருச்சு. அந்த 4 பேரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. உடனடியா நமக்கு வந்து அதுல ஒரு நீதி கிடைச்சிருச்சு. ஆனா சட்டப்படி அது என்கவுண்டர் தான். சட்டப்படி அது போகல. அந்த இடத்துல வந்து என்னாச்சு, எதிர்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசுனாங்க, இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. இல்ல, உண்மையான குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காக, உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறதுக்காக யாரோ 4 பலிகடாக்களை நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுக்கு சொன்னாங்க. கேள்விகள் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90 டேஸ்ங்கிறது வந்து இம்பாசிபிள். 1.5 மாசத்துல வந்து ஒருத்தரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த நபரை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவரை கைது செய்யணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இதுக்கெல்லாமே நடுவில் உடனடியா கைது செஞ்ச அன்னைக்கே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாது. நானே உதாரணம். இதுக்கெல்லாம் டைம் ஆகும். நடுவில் ஏதாவது திடுக்கிடும் தகவல் வரலாம். அதுவும் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ல சாட்சியங்கள் இருக்காது. பொள்ளாச்சி கேஸ்ல வீடியோவெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு சிபிஐக்கு நேரம் ஆகும். அண்டு எல்லாத்த விட தப்பிக்கவே முடியாத அளவுக்கு குற்றத்தை ஐயமற நிரூபிக்க வேண்டும்.
அவங்க ஒரு இது போடுறாங்கன்னா, ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து அடுத்த இது கேள்வி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போடணும். இல்லைன்னா குற்றவாளிகள் டெக்னிக்கலாக வெளியே வந்துடுவாங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே அரெஸ்ட் பண்ணீங்க, இந்த அரெஸ்ட் செல்லாதுன்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி நிறைய இருக்கு. வெளியே இருந்து சட்டத்தை பற்றியோ நீதிமன்றத்தை பற்றியோ காவல்துறையின் செயல்பாடுகள் பற்றியோ எந்தவித விவரமும் தெரியாம சும்மா உணர்ச்சி வசமா வந்து அறிக்கை கொடுக்கறத வந்து யாரா இருந்தாலும் நம்ம தவிர்க்கணும். விஜய் அவர்களை வந்து அரசியல் தலைவரா நம்ம வரவேற்கிறோம். ஆனா அவருக்கு வந்து வழிகாட்டுதல் சரியா இல்லைங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் மேம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கணும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கும்போது பிறல் சாட்சியே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பெண்ணியத்தின் ஒரு சான்றாக பொள்ளாச்சி விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு கொடுமையான ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் வருத்தப்படுறோம். ஆனா கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி இந்த குற்றத்தினால இந்த சம்பவத்தினால பெண்ணியத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஒரு விளக்கேத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா நான் கையெடுத்து கும்பிடுறேன். அந்த சாட்சிகளாக வந்த அந்த சிங்க பெண்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். தெரிஞ்சோ தெரியாமல தவறெல்லாம் நடக்குங்க. இதை வந்து எப்பவுமே ஒரு பாலியல் குற்றம் நடந்தா உடனே பெண்களை தான் தவறு சொல்லுவாங்க. ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் வரும் அப்படின்னு. கன்சென்ட்டுங்கிறத பத்தி நம்ம சமுதாயத்துக்கு இன்னுமே ஒரு பெரிய புரிதல்லாம் இல்லை. அவங்க ஏன் தனியா போனாங்க, கூப்பிட்டா நீ போவியா அப்படின்னு. காதல் வார்த்தை சொல்லி ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஆமாங்க பண ஆசைக்காக சிலர் போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது அழுத்தத்துக்காக போயிருக்கலாம். பெண்ணுடைய தவறாக கூட அது இருக்கலாம், போனது மட்டும்தான் தவறு. அதை வச்சு அவங்க மிரட்டுறதும் அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு கதற பொண்ணை வந்து ஒரு ஈரமே இல்லாம அப்படி சீரழிக்கிறதும் எந்த கணக்குல வரும்? அதை வெளியே இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பாலியல் வன்முறை நம்ம மேல நடந்துருச்சுன்னா ஒரு பெண் இந்த சமுதாயத்துல வெளியே சொல்லாம இருந்தா நம்முடைய மானவன் என்னது ஒரு மிருகம் என்ன சீரழிச்சிருச்சு அப்படின்னா இல்ல 1000 கேள்வி கேட்பாங்க. ஐயா எனக்கு டெஃபமேஷன் என்னை பத்தி 1000 விஷயம் பேசுறாங்கல்ல, அதுக்கு நான் லாயர்கிட்ட போய் நிறைய தடவை நின்றுருக்கிறேன். வேணாம்மா நீ ஒரு பிரபலம், அது யாருன்னு தெரியல, நம்ம இதை எடுத்தா அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸை கொடுக்குறோம், வேணான்னு எனக்கு சொல்லுவாங்க. இது வேற. அதுவே ஒரு மிருகம் என் மகளை ஏமாத்தி இது பண்ணி அதுல என் மகளுடைய தவறோ ஒரு ஏதோ ஒரு முட்டாள்தனமோ இருந்தா கூட சும்மா இருப்போமா? ஐயோ மானம் போயிரும், வெளியே தெரிஞ்சிடும். தெரியட்டும், தெரிஞ்சா என்ன? பாலியல் வன்முறையை தாண்டி ஒரு சர்வைவர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு நாம வந்து நம்ம கோயில் கட்டணுங்க. திரௌபதிய மானபங்கப்படுத்தினான் கௌரவர்கள் சபையில. அப்படியே மானம் பங்கத்துல அப்படியே குறுகி அந்த பெண் உட்காரல, பாஞ்சாலி சபதத்தை போட்டு வர்றா. அதனாலதான் அந்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாஞ்சாலிய புகழ்றோம். சோ இதுல என்னுடைய பாராட்டுக்களையும் என்னுடைய வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்வது, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கும், பணம் கொடுக்குறேன்னு ஆசை சொல்லியிருப்பாங்க, கெஞ்சிருப்பாங்க, கொஞ்சிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, எல்லா விதமா குற்ற உணர்ச்சியை தூண்டியிருப்பாங்க. உன்னால இவங்களுடைய வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா மிரட்டல் வந்திருக்கும். 6 வருஷத்துல மிரட்டுறதுக்குன்னே இவ்வளவு நேரம் இருக்கு. கண்டிப்பா ஒருத்தர் கூட பின்வாங்கலைங்கிறது அவங்களுடைய வலிய மீறி அவங்களுடைய தைரியத்தை கட்டுது. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இனி வரும், ஏன்னா உடனே எல்லா குற்றமெல்லாம் நிக்குமான நிக்காது, இங்க நடக்கும். அப்படி இனி வரும் குற்றங்களில் ஒரு பெண் பின்வாங்க தேவையில்லை அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல பார்த்தோம், இந்த விஷயத்துல பார்த்தோம். இப்பெல்லாம் பெண்கள் வந்து தஞ்சாவூர் பாலியல் வன்புணர்வு விஷயத்துல பாக்குறோம், பெண்கள் இப்பெல்லாம் வந்து வெளியே வந்து தைரியமா நிக்கிறாங்க. அது அவங்களுடைய தவறு இல்லை
அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. சமுதாயத்துக்கும் அந்த புரிதல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது வந்து ஒரு புதியதொரு உலகம் வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, சிபிஐல இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் விக்டிம்ஸ் உடைய எந்த தகவலும் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுவே அடுத்து மீதி 2 பிரச்சனைல நாம பார்த்தோம். குற்றவாளிகளை பத்தின விவரம் வெளியே வரதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் உடைய விவரம் மொத்தமா வெளியே அமுச்சு விட்டாங்க. அது ஒரு விதமான அச்சுறுத்தல். அது இல்லாம 6 வருஷம் இந்த கேஸை வந்து பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணதுக்கு சிபிஐக்கு ஒரு சல்யூட். எஸ். ஃபைனலா இதுலயே ஒரு கொஸ்டின் மேம். இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுக அதிமுக 2 பேருமே கிளைம் பண்றாங்க. இது அதிமுக என்ன சொல்றாங்க, முறையா நாங்க வந்து இதை கொண்டு போனதுனாலதான் இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றாங்க. டிஎம்கே இல்ல நாங்க பிரஷர் கொடுத்தோம் அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கடைசியா வந்திருக்கு அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து அதிமுக காலத்தில் நடந்தது, அதிமுகவுடைய சில சம்பந்தப்பட்ட ஒரு கேஸு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அவங்க இதை அதிமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் சிபிஐக்கு நாங்கள் தானே வந்து முறைப்படி திருப்பி விட்டோம், எங்க மடியில கனமில்லை அப்படிங்கிறாங்க. அரசியலை தாண்டி இவங்க 2 பேருக்குமே இந்த வெற்றியில எந்த பங்கும் கிடையாது. ஒருத்தர் இவங்க வந்து நீ திருட நான் திருடன் 2 பேரும் திருட அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துக்கிறாங்களே தவிர இதுல அவங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? கேஸை நடத்தின காவல்துறைக்கும் சிபிஐக்கும் நீதிமன்றத்துக்கும் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேல நிந்த அந்த பெண்களுக்கும் தான் நம்ம இந்த நன்றியை காணிக்கையா செலுத்தணும். அரசியல் பண்றவங்க இதுவே இதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்ததுன்னா அப்போ வந்து உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வெற்றி வந்தது என்னாலதான் வெற்றின்னு கேட்டுக்கிறாங்க. நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.